என்னோட வீட்டில் குளவி கூடு கட்டியிருக்கு. எப்போவுமே குளவி எல்லார் வீடுகள்லையும் கூடு கட்டாது. இது சத்தியமான உண்மை. அமைதியான இடம் தேடி அது 2, 3 முறை நம் வீடுகளுக்கு வந்து போய் இந்த வீட்டில் கட்டலாமான்னு அதுக்கு ஒரு யூகம் வந்ததுக்கு அப்புறம்தான் கட்டுமா? இது ஒரு ஆச்சரியமான உண்மை. அப்படி கட்டணும்னு முடிவு பண்ணோன்னே அது தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் காற்று நல்லா படுறது போல். இப்போ என்னோடய வீட்டில் கூட பாருங்கள், ஜன்னல்லேருந்து நேரடி காற்று வர்ற இடத்துல சோஃபா இருக்குது. அது கீழ்பாகமாக கட்டியிருக்கு. அதாவது நம்மளோட கை கால்கள் படாத இடத்துல கட்டியிருக்கு. இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கூடு குளவி கூடு கட்டுற இடத்த நீங்கள் தேர்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது போல் இருக்கும். இதே சோஃபாவுக்கு அடியில் கூட கட்டும். காற்று நல்லா போய் வருது, கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமாக தேவைங்கும்போது சோஃபாவோட அடிபாகத்தில் கூட கட்டும். இது அமைதியான, தனக்கு அமைதி, தன்னுடைய சிசுவுக்கும் பிரச்சனை வராதுங்கிற இடத்துல நம்பி தான் கட்டுது. ஆனால் நமக்கு அதில் ஒரு பயம் வருது, இல்லை நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அதை அச்சமாக நினைக்கிறாங்க, சோஃபாவில் படுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பார்த்து ரொம்ப மிரண்டு போகிறாங்கன்னா பாருங்கள், இந்த காற்று வர்ற இடத்துக்கிட்ட தான் அது பெரும்பாலும் கட்டும். நீங்கள் அந்த குளவி கூட்டை உடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா, உள்ள சிசு இருக்கும்போது உடைக்கிறது போல் இருந்ததுன்னா, ஏன்னா அந்த தாய் பார்த்ததுன்னா படாத பாடுபடும் இல்லையா? அதனால் அந்த ஜன்னலை சாத்திட்டு நீங்கள் இதை அப்புறப்படுத்தலாம். திரும்பவும் நாம் பார்க்குறது, அதுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய வீடுகளில் தான் கட்டும். ஆனால் நாம் ஏன் உடைக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க, அதை உடைக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் ரொம்ப பயந்து நடுங்குவீங்க. அப்படி இல்லை. உங்கள் வீட்டில் குழந்தைகள் கை வைக்கிறது போல் இருக்குது, இல்லை பெரியவங்க அந்த இடத்துல படுக்கும்போது அதை ஒரு அச்சமாக நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கூட்டை அப்புறப்படுத்திடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கூடு 2 வருஷம் முன்னாடி கட்டுனது. அதுக்குள்ளே இருந்து குளவி வெளியேறினதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்க்குறீங்க. இந்த பச்சை கூடு உங்களுக்காக, அதாவது இப்படியும் எடுக்கலாம் அப்படியும் எடுக்கலாம்ங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் டெமோவாகவே காமிக்கிறோம். அந்த சிசு இருந்த இடத்த நீங்கள் அப்புறப்படுத்தினாலும், இல்லை அது வெளியே போன அந்த கூட்டை அப்புறப்படுத்தினாலுமே அந்த இடத்துல மஞ்சள் நீர் கண்டிப்பாக தெளிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு உயிர் இருந்ததால் அதுக்கு மஞ்சள் நீர் தெளிக்கணும். நாம்பளுமே இந்த கூட்டை களைச்சதுக்கப்புறம் தலை குளிச்சுக்கணும். அதாவது சிசு வெளியே போகிற வரையிலும் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு நல்லது. நீங்கள் உங்களோட பயம் கருதி எடுத்துட்டீங்கன்னாலும் அதனால உங்களுக்கு பெரிய தோஷம் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு பயத்தினால, எச்சரிக்கையால் தான் நீங்கள் எடுக்கிறீங்கிறது இயற்கைக்கு புரியும். 2 வருஷமாக இந்த கூடு வெளியே போனதுக்கப்புறம் அது அந்த இடத்துல அப்படியே இருக்குது பாருங்கள். இதை அப்புறப்படுத்தும் போது தான் நாங்கள் அதையுமே அப்புறப்படுத்திட்டு அதுக்குமே மஞ்சள் நீர் தெளிச்சுக்கலாம். இந்த மண் சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு அந்த மண்ணை எடுத்திங்கன்னா அதில் இருக்க சில கசடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நல்ல கல்லால் ஒரு துணியில் வச்சு இடித்து அதை சலித்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் ஒரு டப்பாவில் சேகரம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, வீட்டில் ஏதாவது வாக்குவாதம் வருது, குழப்பம் வருது, உங்களோட தொழிலில் வருமானம் இல்லை, இப்படி அன்கண்டிஷனில் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த மஞ்சள் கலந்த இந்த மண், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சுத்தமான மண், மனிதர்களோட காலடிப்படாத மண்ணை தான் அது தேடி பிடிச்சி கொண்டு இந்த கூட்டை கட்டியிருக்கு. இது ஒரு தெய்வீகத்தன்மை உள்ளது இந்த மண். அதனால் இந்த கசடுகளை அப்புறப்படுத்திட்டு இடித்து சலித்து அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு பிஞ்சு மண்ணில் ஒரு சொட்டு நீர் விட்டு நீங்கள் நெத்தியில் இட்டு வரலாம். அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவை கொடுத்ததுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா இது வச்சு தான் இருக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை. அதாவது இந்த பதிவு நீங்கள் குளவிக்கூட உடைச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் தீமை இல்லை. மொத்தத்தில் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், உங்களோட வீட்டை, உங்கள் குடும்ப அமைப்பை ஒரு உயிரினம் விரும்புதுங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்பு உங்களுக்கு அந்த குளவி தந்திருக்கு. பயம் இல்லை, நீங்கள் அப்படியே வச்சுருந்த அந்த குஞ்சு குளவி வெளியே போனதுக்கப்புறமும் அப்புறப்படுத்தலாம். அந்த இடத்துல தீபதூபம் காமிக்கும்போது அந்த குளவி கூட்டை அப்புறப்படுத்தினாலுமே அதுக்கு தீபதூபம் காமிங்க. நம்ம வீடு இன்னுமே தெய்வீகத்தன்மைக்கு கொண்டுட்டு போகும். பாம்பு, பூரான், தேல், தேனி இதெல்லாம் வரக்கூடாது வீட்டுக்குள்ளே. சிட்டுக்குருவியெல்லாம் நம்ம வீட்டில் கூடு கட்டினதுன்னா ஒரு நன்மை நடந்தே தீரும். அதை நீங்கள்
3 மாதத்தில் 48 நாள்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல் இந்த குளவி கூடு கட்டுறதில் கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அப்புறப்படுத்தலாம், அப்புறப்படுத்தாமல் விடலாம். இந்த மண்ணை நெத்தியில் வச்சுக்கலாம், வச்சுக்காமையும் இருக்கலாம். அந்த குளவி உங்கள் வீட்டை தேர்ந்தெடுத்தது உங்களோட வீட்டில் தெய்வ அம்சம் இருக்கிறதாக தன்னுடைய உயிரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் சேர்ப்பிச்சிட்டு போயிருக்குங்கிற உண்மையை மட்டும் நீங்கள் உணர்ந்துக்கிட்டால் போதும். வாழ்வோம் என்றும் நலமுடன் வளமுடன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.